குட்டி மெசேஜ், எந்த நேரத்திலயும் உங்களை விட பெரியவங்க இவங்களை விட நம்ம சின்னவங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளை விட பெரியவங்களும் யாரும் கிடையாது, நம்மளை விட சின்னவங்களும் யாரும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல், சமந்தாங்க. ஸோ டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர் அபவுட் இட். அது ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற எந்த கேட்டகரியா கூட இருக்கலாம். எல்லாரும் சமந்தான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். ஜோக்கர் FOLY 2X. ஜோக்கர் ஆர்தர் ஃபிளெக் பண்ணின 5 கொலைகளுக்கு அவருக்கு தண்டனை வெர்டிக்ட் கிடைச்சிச்சா கோர்ட்ல இருந்து அப்படிங்கறதா இந்த ஜோக்கர் FOLY 2X படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். இந்த படம் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சாங்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதுவும் சிச்சுவேஷனலா லிரிக்ஸோட ஆப்டா சீனுக்கு சூப்பரா சூட் ஆகுது. அண்ட் கேரக்டர்ஸுமே அந்த சாங்கை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தை தியேட்டர்ல படத்துல உள்ள கேரக்டர்ஸே பாட்டு பாடி அது ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அதுக்கு தனியா சீன் ஸ்டேஜ் பண்ணி பார்த்தது இதுதாங்க தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹாலிவுட் படத்தை. அதே பக்கம் பாத்தீங்கன்னா சவுண்ட் டிசைன், பேக்ரவுண்ட், சார் ஒர்க்ஸ் அதுவுமே படத்தோட மூட எந்த வகையிலும் ஸ்பாயில் பண்ணாம எலிவேட் பண்ணிருக்கு. ஜோய்கின் ஃபீனிக்ஸ், லேடி காகா ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் பெர்ஃபெக்ட் காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து இந்த கேரக்டர்ஸ்க்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. லேடி காகாலாம் சும்மா சின்ன சின்ன ரியாக்ஷன்ல ஜோய்கின் ஃபீனிக்ஸை ஹார்லி குயின் ரோல்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த படத்தோட முக்கியமா சினிமோட்டோகிராஃபி அண்ட் கலர் பேலட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லொகேஷன் ஒர்க்கா இருக்கட்டும், ஜோக்கரோட கனவுக்கு வர செட் பீஸா இருக்கட்டும், எல்லாமே டீடைல்டா படத்துக்கு பயங்கரமான பக்கபலமா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இன்னும் பெக்யூலியரா சொல்லணும்னா ஒரு பக்காவான மியூசிக்கல் பிலிமா கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. அண்ட் இந்த படத்துல டார்க் காமெடி, அதாவது இது ஒரு பீரியாடிக் பிலிமா இருந்தாலும் இந்த படத்துல இருக்கிற தாட் ப்ராசஸ் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்துல ஆர்தர் ஃபிளெக் அப்படிங்கிற கேரக்டருக்கு எழுதின அந்த ஒரு கேரக்டரா இருக்கும். படத்துல நோட்டீஸ் பண்ணி இப்படி ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி பாக்குற அந்த ஒரு இன்சைட் ஜோக் உள்ள, இன்சைட் மெட்டஃபர் ஜோக்ஸ் உள்ள டார்க் காமெடி, இது எல்லாமே தாங்க இந்த படம் என்னதான் பாஸ்ட்ல நடந்திருந்தாலும் ஃபியூச்சரிஸ்டிக்கா காட்டுறக்கும் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரிலேட் பண்ணி கிரவுண்டடா இருக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்குங்க. ஜோக்கர் ஓட ட்ரீம், அதாவது ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி, உண்மை இல்லாத அந்த ஒரு உலகத்தை ரொம்பவே டீடைல்டா ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும். ஜோக்கருக்கும் ஆர்தர் ஃபிளெக் இந்த 2 கேரக்டருமே ஒரே ஆளுதான் அப்படின்னு பினாமினலா இவங்களுக்கு இதெல்லாம் தான் வரைகோடு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் இருந்து அது விஷுவல் பண்ணி காட்டின விஷயமா இருக்கட்டும். ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கர், மோர் தென் ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கரை தாண்டி லீ அண்ட் ஆர்தர் ஃபிளெக் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏன் இவங்க ஹார்லி குயினா இருக்க போறாங்க, ஏன் இவர் ஜோக்கரா இருக்க போறாரு ஆர்தர் ஃபிளெக் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான கேரக்டரைசேஷன் 2 கேரக்டருக்குமே ரொம்ப அழகா எழுதி படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஆப்வியஸ்லி 2019 அக்டோபர் 2 அப்போ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு. இது சீக்வலா ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டாண்ட் அலோனா பார்க்கும்போது கூட இது ஒரு தனி படம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து கொடுத்திருக்காரு டாட் பிலிப்ஸ். பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது ஜோக்கர் 1ல இருந்த அந்த ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இந்த படத்துல மிஸ் ஆகுது. ரொம்ப கம்மி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மோர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இந்த படம் ரொம்ப ஓவரா டிராமா அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்குன்னு எக்ஸாஜரேட்டட் டிராமா இருக்கா, யூஸ்ஃபுல் கமர்ஷியலா இந்த படம் இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. பட் ஆனா ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு ஹை இருக்கும்ல, அந்த ஹையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கிற மாதிரி இந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஜோக்கர் 1ஓட எண்டுக்கும் இந்த படத்துக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இந்த கேரக்டருக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு தோணினாலும் அந்த அக்செப்டன்ஸ் படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தரலைங்க. இன்னும் கொஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கனெக்ட் இருக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம்னு படம் பார்க்கும்போது தோணுச்சுங்க. மற்றபடி பெரிய ஃபிளாஸ்ன்னு இந்த படம் ஸ்லோவா இருக்கு, இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் இல்லை, இது ஒரு அடல்ட்ரேட்டட் மூவி, ரொம்ப ஆர்ட் ஃபார்மை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா இது எல்லாத்துக்கான படம். பொதுவா தியேட்டர்ல இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன், யார் வேணா பார்க்கலாம். பட் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து இந்த படத்தோட டேஸ்ட் மாறும். ஸோ அதெல்லாம் நான் நெகட்டிவ்ல கொண்டு வரல. எனக்கு ஜென்ரலா பார்க்கும்போது இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் இந்த 2 விஷயங்களா மட்டும்தான் நான் பாக்குறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த நெகட்டிவ் உங்களுக்கு படத்துக்குள்ள போய் பார்க்கும்போது நோட் பண்ணி பார்த்தா கூட பெரிய டிஸ்டர்பன்ஸா படம் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்காது. அண்ட் இந்த படம் ஜோக்கர் 1 2019 ரிலீஸ் ஆனதா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் இந்த பேட்மேன் ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன். இப்போ HBO Maxல ரிலீஸ் பண்ண மினி வெப் சீரிஸ் த பென்குயினா இருக்கட்டும், இந்த ஜோக்கர் FOLIDX இந்த மூவி வந்து மோர் ஆஃப் காமிக் கேரக்டரை தாண்டி காமிக்கலா கமர்ஷியலா சில விஷயங்கள் வந்து மார்வல் அண்ட் டிசியே பண்ணி நிறைய பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லாம கிரவுண்டடா ரூட்டடா நமக்கு பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா அந்த கேரக்டருக்கு இப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் டு ரியாலிட்டியா வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜோய்கின் ஃபீனிக்ஸ், லேடி ககா அண்ட் இந்த படத்தோட மியூசிக் தாங்க இந்த படமே அப்படிங்கிற மாதிரி இந்த 3 விஷயத்துக்காக தாராளமா இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தேட்டர்ல மிஸ் பண்ணிடாம பாருங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் படம் எந்த வகையிலுமே வந்து உங்களை ஏமாத்தாது, கடைசி வரைக்கும் படத்துக்குள்ளேயே தான் வச்சிருக்கும். அண்ட் டாட் பிலிப்ஸ் இது பழைய கோயம்புத்தூர் விமர்சகர் சேனல்ல ஜோக்கர் ரிவ்யூ வந்து போடும்போது சொல்லியிருந்தேன், ஹேங் ஓவர் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு எப்படியா ஜோக்கர் மாதிரி ஒரு படத்தை இவர் எடுத்தாரு அப்படின்னு பழைய ரிவ்யூ வீடியோல சொல்லியிருப்பேன். அதே ஒரு எமோஷனை இந்த படத்துலயுமே வந்து டாட் பிலிப்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா இந்த ஜோக்கர் FOLIDX படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 70 மார்க்ஸ் தருவாங்க. ஜோக்கர் FOLIDX பியூர் அண்ட் பியூரஸ்ட் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம். அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க. ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் வந்து இந்த ஜோக்கர் படத்தோட, இந்த ஜோக்கர் FOLIDX படத்தை, இந்த ஜோக்கர் FOLIDX படத்தோட ஒரு சின்ன விஷயங்கள்ங்க. இந்த 2 பாயிண்ட், இந்த 2 மோர் ஆஃப் ஜோக்கர் அக்டோபர் இது ஒரு அதுக்கு பட குட்டி மெசேஜ். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோ bye bye bye